வணக்கம் மக்களே, இது உங்கள் வீடு வீட்டுமனை சந்தை சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. இப்ப நம்ம பார்க்க போற இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல டியூப்ளெக்ஸ் வீடா நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 BHKயோட ஒரு லக்ஸரியான வீடு. அந்த வீட்டோட லேண்ட் ஏரியா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா வெறும் 1000 ஸ்கொயர் ஃபீட்ல 1600 பில்டப் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டப் பண்ண ஏரியால உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, உள்ள நம்மளுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கு, எத்தனை ரூம் அப்படின்ற டீட்டெயில் வந்து பின்னாடி பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டோட அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அவுட்ரு ஃபுல்லாவே வந்து 2 கோட்டு பட்டி வெளிச்சு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டு, அது இல்லாம வந்து உங்களுக்கு பர்கோலாவோட ஒரு லுக்கான எலிவேஷனோட உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வீட்டு வந்து அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 2 கோட் பட்டி வெளிச்சு 2 கோட் பெயிண்டிங் அவுட்ரு பெயிண்டிங் அடிச்சிருக்கிறோம். இந்த வீட்டோட டீட்டெயில உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே, இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த இது பாத்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் ஏத்துற மாதிரி ரேம்போட கொடுத்துருக்கோம். இதுல வீட்டோட காம்பவுண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு LED லைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதாவது கார்னர்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லருக்குமே வந்து LED லைட்ஸ் கொடுத்துருக்கோம். கேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 2 இன்ச் திக்னஸ்ல 4 இன்ச்சு உங்களுக்கு வைட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு MS கிரில் கேட் கொடுத்துருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு உள்ள வரும்போது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டிகோ ஃபுல்லாவே பட்டி வெளிச்சு போர்ட்டிகோல ஸ்பாட் லைட்டோட உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். இந்த கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா சம்ப் வந்து கொடுத்துருக்கோம். சம்ப் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு போர் வந்து இதே போர்ட்டிகோலயே நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த மோட்டரோட பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளியே நம்ம அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில நீங்க இது வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்து இந்த வீட்டோட போர்ட்டிகோ. அடுத்து நம்ம இந்த வீட்டோட மெயின் டோரை பத்தி பார்க்கலாம் வாங்க. மெயின் டோர் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட மெயின் டோர் சுமார் 5க்கு 6 சைஸ்ல ஃபுல்லி டீக்வுட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்வுட்ல கொடுத்துருக்கோம். அது இல்லாம இந்த மெயின் டோரோட பாத்தீங்கன்னாக்கா பாலிஷும் சரி டோரும் சரி கோத்ரேஜ் லாக். இந்த லாக்கோட பர்பஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட மெயின் டோர் லாக்க பாத்தீங்கன்னா நம்ம நல்ல குவாலிட்டியான கோத்ரேஜ் லாக். அது இல்லாம உங்களுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் விண்டோ கிளாஸ் டிசைன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இப்ப இந்த வீட்டுக்குள்ள போவோம் வாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்குது இந்த வீட்டோட மெயின் ஹாலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சுமார் 10க்கு 16 சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம 5க்கு 6 சைஸ்ல ஒரு பிரெஞ்ச் விண்டோ வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரைட் சைட்லயே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இதுல ஃபால் சீலிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மேல LED ஸ்பாட் லைட் எல்லாம் வச்சு ஸ்ட்ரிப் லைட் எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல பக்காவான எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீலிங்லயும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மெயின் அட்வான்டேஜ் என்னக்கா இந்த வீட்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் 11 அடி ஹைட் கொடுத்துருக்காங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ரூஃப் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10 அடி கொடுப்பாங்க. இந்த வீட்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா சுமார் 11 அடி ஹைட்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல வந்து உங்களுக்கு மெயினா சொல்ல போறது என்னன்னாக்கா ஒரு ஹை சீலிங்கோ வித் இப்ப இந்த ஹால்ல மெயினா நீங்க பார்க்க போனீங்கன்னாக்கா ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், அதே மாதிரி வந்து ஒரு காமன் டாய்லெட், அது இல்லாம நம்ம ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா SS-ல கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஸ்பேசியஸாகவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும். இதோட சுவிட்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோல்டு மெடல், அதாவது GM சுவிட்ச்னுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிவியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபைப்ரோஸ் உள்ள போட்டிருக்க MCB வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹெவல்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பொறுத்தது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெயின் MCB-ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவல்ஸ்லயும் அதே மாதிரி உங்களுக்கு டிவி வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ரோஸ்லயும் கொடுத்துருக்கோம். இப்ப இந்த வீட்டோட அடுத்து நம்ம பார்க்க போறது மாஸ்டர் பெட்ரூம். வாங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு போலாம். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த வீட்டோட ஹால். இந்த மாஸ்டர் பெட்ரூம் டோர் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3க்கு 7 சைஸ்ல ஃபுல்லா டிசைன் டோரா நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது இல்லாம லாக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹெவி சைஸ்ல SS-ல கொடுத்துருக்கோம். வாங்க உள்ள போலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10க்கு 12 சைஸ்ல நல்லா பெரிய சைஸா பெட்டா கொடுத்துருக்கோம். 4x4 விண்டோ கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த
பெட்ரூமோட ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுமார் 2 சைடு வந்து பாத்தீங்கன்னா கடப்பாசில கொடுத்து நல்ல ஸ்பேசியஸா நல்ல நிறைய திக்ஸ் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் கொடுத்துருவோம். அது இல்லாம ஒரு லாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 அடி கொடுத்து மேல நீங்க திங்ஸ் வந்து யூசேஜுக்காக. அது மட்டும் இல்லாம சீலிங்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றாங்க. ஸ்டிப் லைட்டோ வித் ஸ்பாட் லைட்டோட உங்களுக்கு ஃபுல்லி கவர்டு வித் பட்டியோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிப் லைட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணுன்றதுக்காகவும் கொஞ்சம் ஒரு யூனிக்காவே நல்லா இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் யூனிக்காவும் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதுல உங்களுக்கு மெயினா பார்க்க போனாக்க பெட் பக்கத்துலையும் இங்க உள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா 2 வே சுவிட்சஸ். இந்த 2 வே சுவிட்சஸ் எதுக்காகனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அந்த கார்னர்ல காட் போடும்போது நீங்க பெட் தலைமாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆப்ரேட் பண்ற மாதிரி இந்த சுவிட்சை நீங்க இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணா உங்களுக்கு லைட் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் உட்கார மாதிரி 2 வே சுவிட்ச். இந்த ரூமோட சுவிட்ச் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க பெட்டோட பக்கத்துலயும் உள்ள என்ட்ரோ வர இடத்துல 2 இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 வே சுவிட்சஸா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஃபுட் லாம்பா கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆன் பண்ணி இந்த ஃபுட் லாம்ப் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல நம்மளுக்கு வாக்கபிளுக்காக ஈஸியா ஒர்க் பண்றதுக்காக ஃபுட் லாம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணி. இப்ப நீங்க பார்க்க போறது இந்த வீட்டோட கிச்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸா ஒரு 12x 12 சைஸ்ல நல்லா பெரிய சைஸ் கிச்சன் கொடுத்துருக்கோம். அது இல்லாம இந்த கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சைடுமே ஜன்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். 2.5x 2.5 சைஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கிச்சன் மேடை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி கிரானைட்ல போட்டு நம்ம சிங்க் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது இல்லாம அந்த கிச்சன் வால் டைல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீலிங் வரைக்குமே வந்து டச் பண்ணி ஃபுல்லா வந்து நம்ம இந்த கிச்சன் மேடையை கவர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது இல்லாம ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரேக் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிச்சன் திங்ஸஸ் வைக்கிறதுக்காகவும் லாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல நம்ம திங்ஸஸ் வைக்கிறதுக்காகவும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மற்ற வீட்டுல இல்லாத மாதிரி நம்ம கிச்சன்லயும் வந்து ஸ்பாட்லைட் கொடுத்து 4 கார்னர்லயும் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் மட்டும் கிடையாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரூமுமே நல்லா ஸ்பேசியஸா நல்லா பெரிய சைஸ்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா சுமார் 11 அடி ஹைட் கொடுத்துருக்கோம். அது இல்லாம இந்த கிச்சன்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷனுமே வச்சிருக்கிறோம். இப்ப நீங்க அடுத்து பார்க்க போறது இந்த வீட்டோட காமன் டாய்லெட். வாங்க பார்க்கலாம். இது நார்மலா வந்து காமன் டாய்லெட் நம்மளுக்கு எல்லாமே டாய்லெட்னாலே ஒண்ணு பிவிசி யூபிவிசி அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஆனா இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உட்லேயே கொடுத்துருப்போம். உட்லேயே ஃப்ரேமும் உட்லேயே டோரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் கிளாசெட், உள்ளே வாஷ் பேசின், வால் மிக்சர், அது இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வால் அரௌண்ட் ஃபுல்லாவே டைல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வகையான அப்டேட்டுகளுக்கும் நம்ம வீடு விட்டுப்பணி சந்தை சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹை சீலிங் அதாவது படிக்கட்டு ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்புக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்டெப்ஸோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேலே ஏறி வரும்போது இந்த இடத்துல வந்து ஒரு எலிவேஷன் கொடுக்க டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ்க்காகவும் வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சத்துக்காகவும் பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்காக வந்து ரோட் சைடு வியூல வந்து நம்ம இந்த ப்ரொவிஷன் பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கிரிப் டைல்ஸ் போட்டு நம்ம ஸ்டெப்ஸ் ஏறது மாதிரி கொடுத்து அதே மாதிரி எஸ்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெயில கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸரியான ஒரு பக்காவான வீடுன்னு தான் சொல்லலாம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட ஒரு காமன் ஸ்பேஸ். இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டடி ஹாலா யூஸ் பண்ணிக்கலாம், கிட்ஸோட பிளேயிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா 3x4 சைஸ்ல ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அந்த விண்டோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் ஸ்டேர்கேஸ் ஏறணும் அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்க அடுத்து பார்க்க போறது இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம். அதாவது இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கு. அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா அதோட டோரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிசைன் டோர் ஆகும். நல்ல ஒரு லக்ஸரியான இதுல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எஸ்எஸ் ஹேண்டிலும் கொடுத்து நம்ம உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இந்த ரூமோட சைஸ் உங்களுக்கு பக்காவா தெரியும்.
அதாவது ஒரு 10க்கு 16 சைஸ்ல ஒரு பெரிய சைஸ் வந்து பெட்ரூம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். அது இல்லாம உங்களுக்கு அதே மாதிரி கீழே இருக்கிற மாதிரியே 4க்கு 4 ஒரு விண்டோவும் அதே டைப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஒரு தனியா ஒரு கபோர்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 வகையான ரேக்கோட லாஃப்டோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கணும். நீங்க இப்ப இந்த பெட்ரூம் மோட்ல அட்டாச்சு டாய்லெட், அந்த டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பெட்ரூம்ல என்ன சைஸ்ல இருக்குனாக்கா உங்களுக்கு சுமார் ஒரு 7க்கு 4 சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸான டாய்லெட்டும் வெஸ்டர்ன் கிளாசெட் வித் வாஷ் பேஷன், அது இல்லாம உங்களுக்கு வால் மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் கொண்டு வந்து வால் மிக்சரோட கொடுத்துருக்காங்க. நீங்க இப்ப இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் இந்த பெட்ரூம்ல இருந்து உங்களுக்கு அது இல்லாம ஒரு சைடு ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவசிக்காகவும் ஒரு சின்ன ஒரு பால்கனியா நம்ம ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு 10க்கு 10 சைஸ்ல வெளியே அவுட்டர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஹெட்ரூம், அதாவது மொட்டை மாடிக்கு போறதுக்கான ஸ்டெப்ஸ், உங்களுக்கு மேல இருக்கிற டேங்க் ஏரியாக்கு போறதுக்கு எல்லாமே இந்த சைட் தான் ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். நீங்க இப்ப பார்க்க போறது இந்த வீட்டுல நம்ம மாடியில ஏறி வந்து சின்ன மினி ஹாலை பார்த்தோம். இப்ப அந்த ஹால்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்க, அதே இது ரைட் சைட்ல வந்தீங்கன்னாக்கா ஒரு பிரம்மாண்டமான பால்கனியை பார்க்கலாம். இந்த பால்கனியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சுமார் ஒரு 10க்கு 25 சைஸ்ல ஒரு பிரம்மாண்டமா கொடுத்துருக்கோம். இதோட உங்களுக்கு இங்க நம்மளுக்கு ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா டஃப் அண்ட் கிளாஸ் உங்களுக்கு ப்ரொவிஷன்ல எஸ்எஸ்ல டாப்ல ஹேண்டில் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த வால் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இதே உங்களுக்கு எல் டைப்ல வந்து ஸ்ட்ரிப் லைட்டோட அவுட்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 கோட்டு பட்டி வெளிச்சு நம்ம வந்து ஒரு எலிவேஷனுக்காக ஒரு ஸ்மூத்னிங்காகவும் இதை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட வியூ வந்து எதுக்காக நம்ம நைட்ல ஷூட் பண்றோம்னாக்கா நைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும் போது சூப்பராகவும் நீட்டாகவும் தெரியும். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட எலிவேஷன்ல இருக்கிற ஒரு பர்கோலா டிசைன். இந்த பர்கோலா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லி காங்கிரீட்லயும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீட்டாவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த வால் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லி டெக்ஸ்சர் பட்டி. இந்த பட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலிவேஷன் பர்பஸ்க்காகவும் ஒரு லுக்குக்காகவும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு சேஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நைன் இன்ச்சஸ் வால் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பால்கனில நார்மலா வந்து கொடுத்துக்கிற மாதிரி இல்லாம ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு 9 இன்ச்சஸ் வாலும் கொடுத்து அது சுமார் 3 அடி ஹையரத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த பால்கனில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ரஃப் டைல், நம்ம உள்ள பாத்துலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பினிஷிங், அதாவது நல்லா கிளேசி டைலா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரஃப் டைல் என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோம்னாக்கா நாளைக்கு மழை பெஞ்சாலோ சின்ன ஒரு தண்ணி நம்மளுக்கு கீழே ஊத்தினாலோ நம்மளுக்கு ஒரு வலிக்கு விடாம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ரஃப் டைல் நம்ம கொடுப்போம். இந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணி ஒரு வீடு கட்டணும்ன்றது எல்லாரோட கனவாவும் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுடைய கனவை நினைவாக்குறதுக்கு உங்கள் வீடு வீட்டுமனை சந்தை சேனல் இருக்கு. நீங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு உடனே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் உங்களுக்கு வீடு தேவையா, மனை தேவையா, இல்ல உங்களுக்கு கட்டி கொடுக்கணுமா, எல்லாத்துக்குமே உங்கள் வீடு வீட்டுமனை சந்தை சேனல் இருக்கு. மறக்காம கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த வீட்டோட பட்ஜெட், அது இல்லாம இந்த வீடு எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு அதை பத்தின்றத பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இப்ப நீங்க எல்லாருமே கேட்கலாம், இந்த வீடு பட்ஜெட் என்ன, இந்த வீட்டோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன், தெளிவா நோட் பண்ணிக்கணும். இதோட லொகேஷன் எங்க அமைச்சிருக்கனாக்க நம்ம முசிறி டு துறையூர் ரோட்ல, அதாவது எக்ஸாக்டா சொல்ல போனோம்னாக்க நம்ம துறையூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல இருந்து இந்த வீட்டோட லொகேஷன் அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்ல இருந்து வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் 75 லேக். அது இல்லாம ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர்ன்றது மிகவும் அரிதானது. அதாவது உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர் பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே நம்மளுக்கு ரோட வந்து மெயினா யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம இந்த வீட்டோட மெயின் லுக் வந்து பாத்தீங்கன்னாக்கா எலிவேஷன் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு இந்த வீட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட வீடுகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீட்டை சொந்தமாக்குன்னு நினைச்சீங்கன்னாக்கா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க, இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும். இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு வீடு வீட்டுமனை சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் உடனுக்குடன அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன அனைத்து சமூக வலைதளங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும். இங்க மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரியான பட்ஜெட்ல எந்த லொகேஷன்ல வீடு வேணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.